அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. கொடுத்தது நாங்கள் பெங்களூரில் கொடுத்தோம். அப்போ நான் கொடுக்கும்போது 35 ரூபாய்க்கு கொடுத்தேன். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போல்லாம் வருமானம் கம்மி தானே, கஷ்டமாக இருந்ததுன்ட்டு கொடுத்தேன். அப்போ குழந்த ஒரே பையன்தான் குழந்த. அப்புறம் அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இங்கெல்லாம் தறி ஓட்ட முடியலன்ட்டு ஊருக்கு போனோம். அதனால் ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு. அதனால சரின்னு போய் கொடுத்துட்டேன். அது அவர் இப்போ இல்லை, இந்த மாதிரி புரோக்கர் தான் கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ அவர் இல்லைங்க. அவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியல. இங்கே காவேரியில் தான் இருந்தாங்க அந்த புரோக்கர். அப்போ போனாங்க. அப்புறம் இப்போ எல்லாம் கடன் பிரச்சனை எல்லாம் ஆகிப்போச்சு. இப்போ தறி ஓட்ட முடியல, கை காலில் குறக்குழி மாதிரி பிடிச்சிக்குது. கீழே உட்கார முடியறதில்ல. இந்த மாதிரி உயரமாக இருந்தால் தான் உட்கார முடியுது. நிலத்தில் உட்கார முடியல. பாத்ரூமு ரெட்டின் போனால் கூட உட்காந்தாலும் என்னால் இருக்க முடியறதில்ல. ஆஸ்பத்திரி பேர் தெரியல, ஆனால் பெங்களூரில் கொடுத்தேன். ஆனால் பேர் தான் மறந்து போச்சு. அது இங்கேருந்து ஒரு புரோக்கரை கூட்டிகிட்டு போய் அங்கே கொண்டு போய் ஒரு புரோக்கர்கிட்ட ஜாயின் பண்ணி விட்டார். அதெல்லாம் இப்போ 30 வருஷம் 27 வருஷம் ஆகுது. அதனால் இப்போ இல்லை, அவரும் இங்கே இல்லை. அப்போ கொடுத்தது நாங்கள் ஒரு 30 ரூபா கூட கொடுத்துட்டு வந்தோம். இப்போ ரொம்ப ஒரே கஷ்டமாக இருந்ததுங்க. அவங்க அப்பா பட்டறைக்கு போயிட்டு இருந்தாங்க. வர 1000 ரூபா தான் வரும், இல்லைன்னா ஒரு 500 ரூபா தான் வரும். அதுக்கு மேலே வராது. அப்போ நான் நல்லா வீட்டில் தான் இருந்தேன். சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நான் போயிட்டு வந்துட்டேங்க. எவ்வளோ கொடுத்தீங்க கிட்னி? கிட்னி அவங்க கொடுத்தது ஒரு 30,000 40 தான் கொடுத்தாங்க. அது ஊரில் கொடுத்தீங்க? கோயம்புத்தூர் தான் கொடுத்தாங்க. அது என்னமோ ஆசை, அதெல்லாம் தெரியாதுங்க. கூட்டிகிட்டு போனாங்க. யார் கூப்பிட்டு போனாங்க? அது இன்னொரு பொம்மை ஆம்பளைங்க புரோக்கர். அதுதான் தெரியுங்க, தெரியலாம் தெரியாது. நீங்க கொடுக்கும்போது உங்க உடம்பு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? உடம்பு இருக்கிறது நல்லா இருந்துச்சு. இப்போ இருக்கிறதுக்கு நம்ம இதாயிருச்சு. நீங்க கிட்னி கொடுத்தீங்களா? ஆமா சாமி. எப்ப எத்தனை வருஷம் முன்னாடி கொடுத்தீங்க? 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம். எந்த ஊர்ல கொடுத்தீங்க? அங்கேயே தான் அந்த கோயம்புத்தூர் இருந்தேன்னா. எத்தனை ரூபாய்க்கு கிட்னி கொடுத்தீங்க? அதுதான் தெரியல, கண்ணு மறந்துட்டேன். காசு பணம் எவ்வளவு கொடுத்தாங்க? அதுதான் மறந்து போயிடுச்சு. யார் மூலியமா போனீங்க கிட்னி கொடுக்க? இங்க பொன்னாயின்னு இருக்கிறாங்க, அவங்க கொடுப்பாங்க. புரோக்கர் மூலியமா போனீங்களா? கூட்டிட்டு போனாங்க. சரி, அப்ப கிட்னி கொடுக்கும் போதுக்கும் இப்ப இருக்கிற உடம்பு எப்படி இருக்குது? உடம்பு வலியா? உடம்பு இந்த வலிக்குது கண்ணு. உடம்பு வலிக்குது இல்ல, இந்த எடுத்த இடத்துல வலியா இருக்குது. கஷ்டமா வேலை செய்ய முடியல. கை காலெல்லாம் ஓஞ்சி போகுது. காலு புருன்னு இருக்குது. கடன் பற்ற கடன் எல்லாமே ஒரு 20 ரூபாய்க்கு கிட்னி விற்று கடன் கட்டி எங்கள் வீட்டில் இறந்துட்டாங்க. என் பையனை இறந்துச்சான். 7 குழந்தை அங்கே ராமக்கல் மாவட்டம் விட்டு பெரியார் மாவட்டத்தில் எல்லாம் ஆர்ட்ஸில் விட்டுருக்குறேன். நான் அங்கே இங்கேயும் தடுமாறுறேன். அவ்வளோதான். கால் வலி. ஒரு 20,000 தான், வேற ஒன்றும் இல்லை. எந்த ஊர்ல கொடுத்தீங்க? அது பெங்களூர்ல. ஆமா. எதுக்காக கிட்னி நீங்க கொடுத்தீங்க? என்ன பண்றது, எல்லாம் கடன் தொல்ல. எல்லாம் பற்ற பாக்கியிருந்தா நூல் போட்டு போகலன்னா காசை கொடுறாம அதெல்லாம் அப்படி ஆகி போச்சு. யார் மூலமா கிட்னி கொடுக்க போனீங்க? நானா போனேங்க, அப்படி இல்லை. சரி, அப்ப கிட்னி கொடுத்த போது உடம்புக்கும் இப்ப எப்படி இருக்குது உடம்பு? இப்போ உட்காந்து எந்திரிக்க முடியல, உசுறு தான் இருக்குது, வேற ஒண்ணுமே இல்லை. அது 30 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டு சொன்னேன். கோயம்புத்தூர்ல. அது என்னமோ இப்பெல்லாம் கஷ்டமா இருக்குதுன்னு கொடுத்துட்டோம், அவ்வளவுதான். புரோக்கர் மூலமா போனீங்களா? ஆமா சார், புரோக்கர் மூலமா. கோயம்புத்தூர்ல இருக்கிற ஹாஸ்பிடல். எந்த ஹாஸ்பிடல் தெரியுமா? கிட்னி சென்டரே தான். கிட்னி சென்டர். அப்ப உடம்பு நீங்க கிட்னி குடுக்குறதுக்கு முன்னாடி இருந்த உடம்பு இப்ப எப்படி உடம்பு இருக்கு கண்ணே? நான் ஆபரேஷன் பண்ணி இருக்குது கண்ணே. எனக்கு என்னால் முடியவே இல்லை, எனக்கு பேசவே முடியல சாமி. என் பேர் ஜெகதா, அன்னைய சத்யநகர். நான் கொடுத்து இப்போ 30 வருஷம் ஆகுது. அப்போ ரொம்ப கஷ்டம் எனக்கு. வேலை வெட்டி எதுவும் இல்லை, தறி ஓட்ட தான் போயிட்டு இருந்தாங்க. அவர் எங்கள் வீட்டுக்காரு ரொம்ப கஷ்டத்தில் உடம்பு சரியில்லாத படுத்து கிடந்தார். காப்பாற்றுறதுக்கு எனக்கு எதுவும் வழி இல்லை. எனக்கு ஒரே பொண்ணு. அந்த பொண்ணுக்கு பொண்ணையும் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் எங்களுக்கு 2 பேர் தான். நாங்கள் 2 பேர்லேயே அவருக்கு முடியாத போயிடுச்சு. கிட்னி எவ்வளவு கொடுத்தீங்கம்மா? நான் கொடுத்தது 30,000 தாங்க. 30,000. எந்த ஹாஸ்பிடல், எந்த ஊர்ல கொடுத்தீங்க? பெங்களூரு. ரேக் சைடு. பெங்களூர்ல. கடனுக்காக தான் கொடுத்தேன்.
நான் கொடுத்து ஒரு 30 வருஷம் ஆகுது. 30 வருஷம் ஆகுது. எந்த ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தீங்க? கோவை மெடிக்கல்ல. கோவை மெடிக்கல்ல. எவ்வளவு கொடுத்தாங்க உங்களுக்கு அமௌண்ட்? எங்களுக்கு 45 ரூபா கொடுத்தாங்க. 45,000 கொடுத்தாங்க. எதுக்காக நீங்க கிட்னி கொடுத்தீங்க? அப்ப கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். எங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாரு. நான் 2 பசங்களை வச்சிருந்தேன், சின்ன சின்ன பசங்க, 2 பசங்க. அதை காப்பாற்ற முடியல. எங்க வீட்டுக்காரர் ரொம்ப கடனை வாங்கி விட்டுட்டு போயிட்டாரு. அந்த கடன் கட்ட முடியல என்னால. அதனால அந்த சூழ்நிலையில நான் கொண்டு போய் நான் கொடுத்தேன். யார் மூலமா போனீங்க கிட்னி கொடுக்கிறதுக்கு? அந்த அம்மா இல்லைங்க, அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. அங்க புரோக்கர் மூலியமா தான் போனோம். சரி, அதுக்கு கிட்னி எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது உடல் பிரச்சனை அதே பழைய மாதிரியே இருக்குதா இல்ல? பழைய மாதிரியே தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ எங்களால் வேலை வெட்டி செய்ய முடியல. எல்லாம் கை கால் வலி, முழங்கால் வலி இந்த மாரி கை கால் வலியில் இப்போ ரொம்ப கொஞ்சம் குறக்களி பிடிக்குது. கை காலெல்லாம் குறக்களி பிடிக்குது. இதெல்லாம் கொஞ்சம் இப்போதான் ஆரம்பமாக தெரியுது. கடனுக்காக தான் கிட்னி கொடுத்தீங்க? கடனுக்காக தான் கொடுத்தேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாரு. ஏன் நான் 2 சின்ன குழந்தைங்க, 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தைய, 2 குழந்தைய நான் வச்சிருந்தேன். அதனால அந்த குழந்தைங்கள காப்பாற்ற முடியல. நான் என்ன பண்ணிட்டு கடனை வாங்கி விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ கிட்னி கொடுத்தது எந்த ஹாஸ்பிட்டல்ங்க? கோவை மெடிக்கல். கோவை மெடிக்கல்ல. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.